அடங்கொப்பன் தலைய தாமிரபரணியில் தண்ணி முழுகு தலைய முழுகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி என்னங்க நடக்குதுங்க. இந்த வெண்ணிலாலாம் ஒரு மனுஷியா? என்னென்பான இனிய உறவுகளுக்கு வணக்கங்க. உண்மையிலே இந்த வெண்ணிலா மாதிரி ஆள்லாம் வீட்டுக்கும் கேடு நாட்டுக்கும் கேடுன்னு ஒன்று சொல்லுவாங்கல்ல, தடை செய்யப்படணும்னு சொல்லிட்டு இவெல்லாம் புலால் செய்யில் தாங்க கொண்டு போய் விடணும். புழல் செய்யில் கொண்டு போய் விடணுங்க. ஆட்களை வச்சு வந்து பார்த்தா அவன் பயங்கரமான சொல்லு பாட்டி போல இருக்கு. நீங்கள் அழகாக இருக்கீங்க, வெயிலில் நின்று கறி போயிருவீங்க, வீட்டுக்கு போங்க, நான் தூக்கிடுறேன் கண்மணியை அப்படிங்கிறேன் ஃபோனில். இந்த பிள்ளை வெண்ணில பார்த்தா இதெல்லாம் உனக்கு தேவையில்லை அப்படின்னு முடி முறைக்குது, திட்டுது, ஃபோன்லேயே கோவிக்குது. ஆனால் என்ன மேடம் காம்ப்ளிமெண்ட் ஆவீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்படி கோச்சிக்கிறீங்க. சரி போங்க போங்க நான் பார்த்துக்கிறேன், வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக சிவகாமி இதெல்லாம் கேட்டுருது. அடி பாவி மவளே அப்படின்னு சொல்லிட்டு, என்னடா உண்மை இந்த அம்மாவுக்கு தெரியுதே, கதை டபக்குன்னு முடிஞ்சிருமே அப்படின்னு நினச்சேங்க. நினச்சி வாய் முடலை. அந்த அம்மா யாருக்கு ஒரு நல்லவங்களுக்கு உண்மை தெரியுதோ ஒன்று அவங்க கோமாவுக்கு போயிடுவாங்க, இல்லைன்னா அவங்க உலகத்தொட்டே அனுப்பிடுவாங்க. அது மாதிரி தான் ஆகுது. வில்லைங்களை தாங்க கடைசி வரைக்கும் கொடி கட்டி பறக்க விடுறாங்க எல்லா சீரியல்லையுமே. டக்குன்னு இந்த பிள்ளை இங்கிட்டு திரும்ப சிவகாமி ஒளிஞ்சிக்கிறது. அதுக்கப்புறம் சீக்கிரம் வா அப்படிங்கிறாங்க. கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கேன். இது வண்டி போயிட்டே இருக்குது. ஆனால் சிவகாமி ஃபோன் அடிக்குது. கண்மணிக்கு காதில் விழுகுதா இல்லைன்னு போயிட்டே இருக்குது. கரெக்டாக ஃபோனை எடுக்கலான்னு வண்டியை நிப்பாட்டிட்டு ஃபோனை எடுக்குது. இதுக்குள்ள நடுவில் நம்ம ஆள் தலைவர் மஞ்சள் சட்டை போட்டுக்கிட்டு என்ன ஊன்னு அப்படி புலம்பிட்டு வராரு. கண்மணியை நினச்சிட்டு தான் வேற என்ன அப்படியே வந்துக்கிட்டு இருக்காரு. பார்த்தா வண்டி வேகமாக வருது. அப்படி ஏற்ற போகிறான். நம்ம தலைவி கண்மணி இங்கிட்டு சைடு வாங்கிடுதுங்க, காரில் மோதாமல். கரெக்டாக கண்மணியோட கண்ணு பூராமே சாலையில் தாங்க இருக்குது. சாலை விதியை நல்லா கடைப்பிடிக்கிறதுனால ஏத்தாப்புல அங்கிட்டு அங்கிட்டு பார்த்துட்டே வந்திருப்பாங்க போல இருக்குது. வண்டி வந்தானே அந்த வாகனத்தில் மோதாமல் அப்படியே அப்படியே சைடு வாங்கி போயிடுறாங்க. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக நம்ம பாவங்க கண்மணியை காப்பாற்றணும் ஓடி வந்த நம்ம சிவகாமி மேலே மோதிடுது. டமால்னு மோதின கையோடு அவளுக்கு வெண்ணிலாவுக்கும் அந்த குந்தாணி அவ்வளோ என்ன சொல்லி நச்சு நச்சு அம்மியில் வெள்ளைப்பூடு நக்கணுங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒதுங்கி நின்றுக்கிறா. ஐயோ என்னாச்சு, என்ன தூக்கி போட்டுருதுங்க. அவன் அடிச்சேன் ஓடிடுறேன். கண்மணிக்கு இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் நடக்குது. அது வாட்டுக்கு வண்டி போயிடுச்சுங்க. உருண்டு போய் விழுகுது. யார் என்ன அப்படின்னு வர்றாங்க. பார்த்துடுறாரு. பார்த்துட்டு ஐயோ அம்மா என் அம்மா அப்படின்னு துடிக்கிறாருங்க அன்பு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிடும் இல்லையா, அவங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. இன்றைக்கி ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் கிளவி ஒன்று சொன்னிச்சுங்க. என்னன்னா, அன்போட அப்பா என்ன இருக்கேன் பார்த்தீங்களா, எங்கே போனா எதுக்கு போனா, தனியாக ஏன் போனா, வீட்டில் எல்லோரும் இருக்கையில அடங்கொய்யால ஏண்டா என்னமோ எங்கேயோ போவாங்க, என்ன வீட்டுக்குள்ளே அடுப்புலேயே இருப்பாங்களா, சாமி கும்பிட தான் அம்மா போணுச்சு அப்படிங்குது அவங்க பொண்ணு அன்போட அக்கா. வீட்டில் தான் 1008 சாமி இருக்குல்ல, அப்புறம் என்ன வெளியில் போய் சாமி கும்பிடணுமா அப்படின்னு சொன்னோன்னா கோவம் வந்துடுதுங்கிட்டே. அவங்க அன்பு அழுகிறத பார்த்துட்டு இந்த கிளவிக்கு ஐயோ அப்படின்ட்டு அப்பனை பார்த்து முறைக்கிறாரா. ஐயோ இவன் வேற கோய்ப்பானே அப்படின்ட்டு, டேய் என்னடா உன்னோட இந்த இதெல்லாம் அதென்னது பகுத்தறிவு அது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இங்கே பேசிக்கிட்டு நிற்காத, அவளுக்கே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயந்துட்டு இருக்கேன், கொஞ்சம் வாயை மூடிட்டு இருடா அப்படிங்குது. அப்பா இப்போவாது மருமக மேலே கருணை வந்துச்சே அப்படின்னு தான் தோணுது. ஆனால் இது கருணையில் சொன்ன வார்த்தையா இல்லை பேரன் எதுவும் நினைப்பான்னு சொன்னிச்சாங்கிறது தெரியல. எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க, அழுகுறாங்க. இந்த வெண்ணிலா வந்து ஐயோ அத்தைக்கு என்னாச்சு, என்னடின்னு ஒத்த பண்ணதே நீ தானடி. அடுத்து நர்ஸு டாக்டர்லாம் வர்றாங்க. சொல்ல முடியாதுங்க, நாங்களே போராடிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டு வருவீங்களாடா, யார்கிட்ட கேட்டாலும் இதே சொல்லணும்ட்டு தாங்க தோணுது. அப்புறமா கடைசியாக மெடிக்கல் மிராக்கல்மாங்க. அப்புறம் ஒன்று அவங்களோட வசனம் என்ன டைலாக் வந்து கடவுள் இருக்காருங்க, அதுக்கு மேலே நாங்கள் எங்களால் முடிஞ்சது பார்த்துட்டோம் அப்படிம்பாங்கல்ல, அதை தான் இன்றைக்கி சொல்கிறாங்க. ரொம்ப ரிஸ்க்கு தாங்க அப்படின்ட்டு நர்ஸ் வந்து சைன் கேட்குது. ஆப்ரேஷன் பண்ணணும், கையெழுத்து போடுங்க அப்படின்ட்டு. எதுக்கு அப்படின்னு அங்கே உள்ளவங்க கேட்க, இது எப்போவும் வழக்கமாக கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு சைனை போடுறாங்க. டாக்டர் எங்கள் அம்மாவை பார்க்கணும், அதெல்லாம் பார்க்க முடியாது, ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு கெஞ்சி கூத்தாடி கேட்க சரின்னு அலோவ் பண்ணிடுறாங்க. உள்ளார போகிறாரு. அன்பு அப்படியே பார்க்குறாரு. அம்மாவை தொடுறாரு. அம்மா 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 அழுகிறாரு. அம்மா என் மேலே உயிராக இருப்பியம்மா, அன்பு அன்புன்னு வாய் நிறைய கூப்பிடுவேம்மா. ஏன்டா அன்புன்னு வாய் நிறைய கூப்பிட்றது இப்போ தான் உனக்கு தெரியுதா, எப்போவுமே சீரியஸாக இருக்கக்கூடாதாங்க, நான் சிரிச்சிட்டு சொல்கிறேன், எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. அந்த அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, ஏன்னா நல்லவங்கள கடவுள் சோதிக்கிறாரு, கண்டிப்பாக அதுக்கான பலனை கொடுப்பாங்க. இப்போ அடிபட்டதுக்கான ரீசன் வரும் பாருங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, அன்பு அழுகிறாரு. நினச்சி பார்க்குறாரு அம்மா தனக்காக என்னென்ன பண்ணுச்சு அப்படிங்கிறத. அடுத்து அப்படியே சரிங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், கொஞ்சம் வெளில போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்புறமா பார்த்தா புருஷன்ட்ட சைன் வாங்கிறாங்க. எல்லாம் இப்படி எட்டி பார்க்குறாங்க. எல்லாம் கொஞ்சம் தள்ளிக்கங்க அப்படின்னு எல்லாரையும் விரட்டி விட்டு அப்புறமா வேலையில் பார்க்குறாங்க அவங்களோட ஆப்ரேஷன் வேலையை. அந்த அன்போட கூட இருந்தாலே அவனு வந்துடுறாங்க. சார் அம்மாவுக்கு என்னாச்சு, மேடத்துக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்ல, எங்கள் அம்மா பாவண்டா, அவனுக்கு அடித்த போதையெல்லாம் போயிடுச்சு அன்புக்கு, எங்கள் அம்மா இந்த மாதிரி கிடக்குறாங்கடா,
என்னன்னே தெரியலடா, ஏன் அந்த பக்கம் வந்தாங்க, கோயில் எங்கிட்டு இருக்குது அப்படி இப்படின்னு புலம்பி தள்ள. ஐயோ அம்மா அம்மா அப்படின்னு துடிக்கிறாங்க. அந்த வீட்டிலேயே உங்கள் அம்மா மட்டும்தான் ரொம்ப நல்லவங்க, அம்மா தான் சார் நல்லவங்க, இப்படி அவங்களுக்கா கடவுளுக்கு கண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு மனசு சரியில்லடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோயிலுக்கு போவோம் அப்படிங்கிறாங்க. அந்த சாமியிட்ட தான் நான் கேட்பேன், அந்த சாமியை தானே நினச்சி வேண்டிக்கிட்டு எங்கள் அம்மா போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போகிறாருங்க. அன்பு அப்படியே அழுகுறாரு கத்தி கத்தி. அந்த கூட இருந்த பையனும் அன்பும் போயிடுறாங்க. உனக்கு கருணையே இல்லையா, இறக்கமே இல்லையா, எங்கள் அம்மா இப்போ சுயநலம் வரணும், அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், நல்லபடியாக முழிக்கணும், என்னை பார்த்து அன்புன்னு கூப்பிடணும், என்னை கட்டி தழுவணும் அப்படின்னு கடவுளை பார்த்து திட்டுறாரு, கத்தி கத்தி அழுகிறாரு. சார் 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 ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக நம்ம மேடம் வந்து இடியாப்பம் விற்றுக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா. இடியாப்பக்காரவங்க தான் சந்து பொந்தெல்லாம் விற்பாங்க இல்லையா, இடியாப்பம் அப்படின்னு இந்த அம்மா சொல்லலை, மற்றவங்க எல்லாம் இடியாப்பம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன ஒரே சவுண்டாக இருக்குது, என்னப்பாச்சு உங்கள் அம்மா ஒன்றும் ஆகாதுன்னு எல்லாரும் இவர் கத்துற பார்த்துட்டு ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ அந்த கூட இருந்த பையனும் கொஞ்சம் அங்கிட்டு தள்ளி நிற்கிறானா, என்ன இவர் இந்த பையன் நிற்கிறான் அப்படின்ட்டு கண்மணி வர்றாங்க. என்னாச்சு அப்படிங்கல, அம்மா அப்படின்னு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததை பூரா சொல்கிறான். என்னது அத்தைக்கு ஆக்சிடெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அன்பு கிட்ட வராங்க, விளையிடுறாங்க. அன்பு என்னாச்சு அன்பு அப்படின்னு கேட்க, கண்மணி அப்படின்னு இதான் சாக்குன்னு கட்டி பிடிக்கிறாரு. அதாவது அவர் ஒரு இதில் தாங்க, ஒரு காதலில் அன்பில் பாசத்தில் இல்லை, ஒரு வேகத்தில் ஒரு பயத்தில் கட்டி பிடிச்சி அழுகிறாரு. ஒன்றும் இல்லை அன்பு, ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, அத்தைக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா அப்படி சீரியஸாக கிடக்குறாங்க தெரியுமா, எப்படி எந்த இடத்துல அப்படின்னு கேட்கல, அந்த இடத்தையும் சொல்கிறாங்க. ஐயோ நான் அப்போ தானே வந்துட்டு வந்தேன், அந்த வழியாக தான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. அந்த வழியாக தான் வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ ஆக்சிடென்ட் நடந்தது உனக்கு தெரியாதா, தெரியாது, ஆனால் நான் ஏதோ ஒரு ஞாபகத்தில் போயிட்டேன், அது நம்ம அத்தைக்கு தான் அனுச்சா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்க சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு கிளம்புறாங்க. ஆட்டோவில் போகிறாங்க. அன்பும் கண்மணி வேகமாக போகிறாங்க, சாமியை கும்பிடுறாங்க, ஓடி போய் முதல்ல சாமியை கும்பிட்றாங்க, அந்த பிரசாதத்தை வாங்கிக்கிறாங்க, விபூதியும் குங்குமமும் வாங்கிட்டு வாங்க நான் அத்தையை பார்க்கணும் அப்படிங்கல. அப்படியே போகிறாங்களா, மேடம் இங்கே எல்லோரும் இருக்கிறாங்களே உங்களை விடுவாங்களா, யார் விட்டா என்ன விடாட்டி என்னன்னா என் அத்தையை பார்ப்பேன், என் அத்தையை பார்க்குறதுக்கு யாருக்கு என்ன பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ யாருக்கு தைரியம் இருக்குது அப்படி இப்படின்னு அப்படியே புலம்பி தள்ளுறாங்க. போயிடுறாங்க ஆஸ்பத்திரிக்கும். அன்பும் கண்மணி போயில அப்படியே வெண்ணிலா பார்க்குது. பாட்டி அவள் வந்துட்டுருக்கா பாட்டி, அவ எதுக்கு இங்கே வர்றா, இவளை நினச்சி என் மருமவ இந்த மாதிரி ரோட்டில் என்னண்டோன்னு போயிருக்கிறா, இவளை நினச்சிதான் பைத்தியமாக போயிருப்பா அப்படின்னு கண்மணி வரையிலையே. நில்லடி எங்கடி வந்த அப்படின்னு கேட்க, நான் என் அத்தையை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன நொத்தையை பார்க்கணும், அவள் ஏன் மருமக உன்னால தான் அப்படி கிடக்குறா அப்படிங்கிற அன்பு பார்க்குறாங்க. என்னது கண்மணியெல்லாம் கிடக்குறாளா, என் பொண்டாட்டியெல்லாம் எங்கள் அம்மா அப்படி கிடக்குதா, என்ன பாட்டி பேசுகிறீங்க, அம்மாவை யாரோ ஒருத்தவங்க ஆக்சிடென்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, கண்மணிக்கு இதுக்கு எந்த சம்மந்தம் இல்லை, என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கத்துறாரு. உன் பொண்டாட்டி வீட்டை விட்டு போனதுனாலண்டா என் மருமக இப்படியே நினச்சி உக்கி போனா, அடி பாவியலா அப்படின்னு தாங்க தோணுது. ஏன் மருமகலாம் அடியே உன் பக்கத்தில் பேய் ஒன்று நிற்கிது பாரு, அந்த பேய் தாண்டி இதுக்கெல்லாம் காரணம்னு தெரியாமல் பாவங்க கண்மணியை பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கிறாங்க. கண்மணி இப்படி பார்க்குறாங்களா, இங்கே பாருங்கள் நான் உங்கள் பேச்சுக்கெல்லாம் நான் பேச வரல, உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, நான் ஏன் மாமியாரை பார்க்குறேன், என் பேரனையும் வேணான்ட்டு போயிட்டேன், அப்புறம் நீ மாமியாருங்கிற அப்படின்னு கேட்க, இன்னும் என் காலத்தில் இந்த தாலி இருக்குது, அவர் என் புருஷன் தான் அப்படின்னு தாலி எடுத்து காமிக்கிறாங்க. என் புருஷனை பெற்றவங்க எனக்கு தெய்வம் மாதிரி, இவர் எனக்கு தாலியே கட்டினாலும் கட்டலைனாலும் அவங்க எனக்கு ரொம்ப சின்ன பிள்ளைலேருந்து பழக்கம், அதனால் அவங்கள நான் பார்ப்பேன் அப்படின்ட்டு இருக்காங்க. டாக்டர் வராங்க, இருங்க ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, கண்ணு முடிச்சதுக்கப்புறம் யாரானாலும் போய்க்கங்க அப்படிங்கிறாங்களா. அப்பாடா ஆப்ரேஷன் நல்லபடியாக முடிஞ்சிருச்சா டாக்டர் அப்படின்னு கண்மணி அன்பு போய் கேட்குறாங்க. ரொம்ப தான் அக்கறை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிறதுங்க. வெண்ணிலா இது குரூப்பூரா அங்கிட்டு நிற்கிது, நல்ல குரூப்பூரா அன்பு பக்கம் கண்மணி பக்கம் வந்து நிற்கிறாங்க. அன்பை பார்த்து கண்மணி கேட்குறாங்க, அத்தைக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது கண்மணி, ரொம்ப சீரியஸாக இருக்காங்க, ரொம்ப கண்ணு முழிக்க முடியாமல் தான் இருக்காங்க கண்மணி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்கள் அம்மா இல்லைன்னா எனக்கு எதுவுமே இல்லை, எனக்குன்னு இருக்கிறது என் அம்மா தான், ஏற்கனவே என் வாழ்க்கையில் ஆண்டவன் என் பாதி உயிரை எடுத்துட்டான், என் பொண்டாட்டி என்னை விட்டு பிரிஞ்சுட்டா, இப்போ என் அம்மா அப்படின்னு அழுகிறாங்க. உடனே பார்க்குறாங்களா, அன்பு நீங்கள் அழுகாதீங்க நான் இருக்கேன், அம்மாவுக்கு அத்தைக்கு ஒன்றும் ஆகாது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லல. கண்மணி நீ இருப்பியா அப்படிங்கல அப்படியே தோளோடு சாஞ்சிக்கிறாங்க, அப்படியே அணைச்சிக்கிறாங்க. நீங்கள் அழுகாதீங்க அன்பு, நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, அம்மா கண்ணு முழிப்பாங்க, அத்தை கண்ணு முழிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வேண்டிகிட்டே இருக்காங்க கடவுளை. நீ என்ன வேணாலும் சரிடி, உன்னை உள்ளர விட மாட்டேடி அப்படின்னு வெண்ணிலாவும் பாட்டியும் பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் சூத்திரதாரி வெண்ணிலா தான், ஆனால் பக்குன்னு இருக்குது, நல்ல வேலை யாருக்கும் தெரியல நம்ம தான் வண்டி அடித்தோம்னு சொல்லிட்டு அப்படின்னு இந்த பிள்ளை மனசில் நினச்சிக்கிறது வெண்ணிலா. ஆனால் நம்ம நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறேன் ஃபோனை பண்ணுறேன், இந்த பிள்ளை பயங்கரமாக திட்டுது, நீ என்னடா பண்ணி தொலைச்ச, என் மாமியார் மேலே மோதி இருக்கிற அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணுறது மேடம், அவங்களுக்கு தான் ஸ்கெட்சு போட்டேன், அவள் சரியான ஆள் அப்போ போல இருக்கே, எப்படி வண்டி ஓட்டிகிட்டு வரா தெரியுமா, மற்றவங்கள தான் நேரம் நச்சுன்னு மோதி இருக்கும், அவள் கரெக்டாக நொடி
நொடி பொழுதில் சைடு வாங்கிட்டாலே நான் என்ன பண்ண முடியும்? அதுக்கு நடுவில் அந்தம்மா வந்து விழுந்துருச்சு. அந்த பொம்பளை விழுகும்னு நான் என்ன கனவா கண்டேன் அப்படிங்கிறாங்க. நீ பண்ண வேலைக்கு இங்கே பாருப்ப அப்படிங்கிறாங்க. சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மேடம் எனக்கு காசு கிழிச்ச உனக்கு எதுக்குடா காசு கொடுக்கணும்? மேடம் எப்படியும் உங்கள் வீட்டில் ஒரு ஆளை மோதிட்டோம்ல. டேய் அது என் மாமியார்டா, மாமியாரை போய் மோதிருக்க. அதெல்லாம் வேணாம் மேடம், அந்த மாமியாரெலாம் உங்களுக்கு என்ன சப்போர்ட்டாக பண்ணுது? அதுக்கு போய் பேசிக்கிட்டு போகிற வரைக்கும் நல்லது தானே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் முடியாது, அந்த கண்மணி என்னை தூக்குனா உனக்கு நான் எத்தனை வேணாலும் எத்தனை லட்சம் வேணாலும் கேட்டால் தர்றேன் அப்படிங்கிறாங்க. இப்போ கண்மணிக்கு எப்படி ஸ்கெட்சு போடுறது? அவள் இங்கே வந்து ஆஸ்பத்திரியில் இருக்கிறா. ஆஸ்பத்திரியில் இருக்காங்களா? அப்போ வெளியில் வருவாள்ல, போட்டு தள்ளிடுவான். டே இப்போதைக்கு பொறுமையேறா, ஏற்கனவே ஒன்றுக்கு பக்கு பக்குன்னுக்கிட்டு இருக்கு, அடுத்து பார்த்துக்கலாம், இப்போ ஆற போடு அப்படின்றாங்க. மேடம் கொஞ்சம் காசு, சரி அக்கௌண்ட்டுக்கு போட்டு தொலைக்கிறேன் விடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு இப்படி திரும்புறா, பார்த்தா அப்படியே கண்மணி எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க, கேட்டுடுறாங்க. அப்படியே வெறியில் நிற்கிறாங்க. ஐயோ இவ வேற கேட்டாளா அப்படின்னு சொல்லல அறகுறையாக தான் கேட்குறாங்க. அடி பாவி, அப்போ இதுக்கெல்லாம் காரணம் நீதானா அப்படின்னு சொல்ல, எனது நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேச்ச மாத்துறாங்க. நாங்கள் எங்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம், நீனா இதை சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்ல, இல்லை கண்ணு முழிச்சா பயம்னு சொன்னியே, எதுக்கு பயம்னு சொன்னேன், உண்மையை சொல்லுடி அப்படின்னு மிரட்டுறாங்க கண்மணி. இங்கே பார், நீலாம் மிரட்டுறதுக்கு எனக்கெல்லாம் ஒன்றும் பதில் சொன்ன அவசியம் இல்லை, நான் யாருக்கும் பயப்படணும் அவசியம் இல்லை. அவங்க கண்ணு முழிச்சா மயம் பக்கம் பேசுவாங்க, மயம் ஓம் பக்கம் பேசுவார், அதுக்காகத்தான் நான் பயந்துன்னு சொன்னேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இங்கப்ப நீ என்ன வேணால் பண்ணிக்க, என்னை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் கண்மணிக்கு பொறி தட்டிடுது. இது ஏதோ நடந்திருக்கு, நம்ம முன்னாடி போயிருக்கோம், பின்னாடி தான் இது நடந்திருக்கு. அப்போ நம்மளை போட்டு தள்ளத்தையும் ஏதோ பண்ணியிருக்காளா, அதுக்கு நடுவில் தான் நம்ம அத்தை வந்து குறுக்க பாஞ்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மண்டை குழம்புது. கண்டிப்பாக அத்தை கண்ணு முழிச்சோன்னா இதை பற்றி நான் கேட்டே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்க வாசலுக்கு போகிறக்கு நிற்கிறாங்க. ஆனால் எல்லாரும் உள்ளுக்க கும்பல் பூரா போயிடுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட், பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.